ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த கிளாஸில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு நிறையா தடவை இந்த உலகத்தில் இருக்கிற செயல்லாம் இவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 4 வெர்பு ஃபார்ம்ஸ் தான் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்மு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்மு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்மு, அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம். ஸோ இதோட தன்மையெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை மறுபடியும் அடுத்த கிளாஸஸில் சொல்லணும் அப்படிங்கிற தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸ் இதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு போதுமான அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த 2 பற்றி தெரியும். ஸோ மறுபடியும் சொல்லி போரடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளாஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நோயிங்கோட போயிருக்கோம், ஜஸ்ட்டு தெரிஞ்சதோடு போயிருக்கோம், நம்ம மறந்துடுவோம், அதை பற்றி தெளிவான புரியல் எல்லாம் போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேர்னிங் பண்ணுறோம். அப்போ நம்ம கண்டினியூஸாக அதை பார்க்க நம்ம பிரெயின் அதை எடுத்துக்கும். எப்படி நம்ம ஒரு தமிழ் லாங்குவேஜை கண்டினியூஸாக பேச நம்ம எடுத்துக்கிறோமோ, அப்போ இதை கண்டினியூஸாக நம்ம பார்க்க நம்ம எடுத்துப்போம். ஸோ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸ் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் மறுபடியும் இதை பற்றி ரிப்பீட் பண்ணணுங்கிற அவசியம் இனிமேல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நமக்கு சேவ் ஆகும். ஓகே, ஒரு கிளாஸ் 10 நிமிஷம் கம்மியாகும். ஓகே, இந்த 4 வெர்ப்ஸோட தன்மைகள்லாம் உங்களுக்கு தெரியும். செயல் ஆக்டிவில் இருக்குது, செயல் ஆக்டிவில் இல்லை அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு போதுமான அளவு தெரியும். சப்போஸ் புதுசாக கிளாஸுக்கு வர்றவங்க, ஏன்னா நான் சீரியல் நம்பர் போட்டிருக்கேன், அந்த வருஷப்படி வரும்போது அவங்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் கிடச்சிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன பார்த்தோம்? ஏன் அப்படின்னா ரெண்டும் ஒரே அஸ்பெக்ட் தான், டென்ஸு தான் வேறு அப்படிங்கிறதுனாலையும், ரெண்டுமே நம்ம பிரெயின்குள்ளே தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனாலையும் அதை பற்றி ஒரு லைட்டான புரிதல் ஒரு ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் என்ன சொன்னோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ஒரு செயலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் அஸ்பெக்ட் அதே அஸ்பெக்ட் தான். அஸ்பெக்ட் என்ன? கண்டினியூஸ் செயலில் இருக்கிறது தான். ஆனால் டென்ஸ் மட்டும் என்ன மாறுது? இங்கே ப்ரெசன்ட்லேருந்து நம்ம இங்கே பாஸ்ட்டுக்கு மாற்றிக்கிறோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன மட்டும் தெரிஞ்சால் போதும், ஏற்கனவே இந்த அஸ்பெக்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், இந்த அஸ்பெக்டோட தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் டென்ஸை மட்டும்தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சின்ன புரிதல் நமக்கு தெரியணும் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசண்ட்டுக்கு நம்ம கண்டினியூஸ் டென்ஸோட அஸ்பெக்ட்டுக்கு என்ன பண்ணோம்? சப்ஜெக்டை அதில் நிலைப்படுத்தணும், செயலில் நிலைப்படுத்தணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்னா செயல், அதாவது சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஆக்ஷனான ஆர், இஸ் இதெல்லாம் நம்ம போட்டோம். அது தகுந்த மாதிரி அந்த ஐ, ஆம், அப்புறம் ஆறு, அப்புறம் இஸ், இந்த சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நிலைப்படுத்தக்கூடிய சப்ஜெக்டை அந்த செயலை நிலைப்படுத்தக்கூடிய இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஆக்ஷனை நம்ம அந்த கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது பண்ணோம். அதே மாதிரி தான் பாஸ்ட் டென்ஸுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இருக்கிற வெர்பா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? நான் ஏற்கனவே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன? ஐக்கு என்னது? வாஸ். வீக்கு பார்த்தீங்கன்னா வேர். ஏன்னா இந்த டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா சப்ஜெக்டை அந்த செயலில் நிலைப்படுத்தணும், ஆனால் காலம் மட்டும் இறந்த காலம். அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆனாலும் சில தன்மைகள் மாறுபடும். ஏன்னா காலம் இறந்துருச்சு அப்படிங்கிறதுனால சில தன்மைகள் மாறுபடும். ஃபஸ்ட்டு இது எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன தன்மைகள் மாறுபடுதுன்னு பார்த்துப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வாசு வேறு எல்லாம் ஒன்று தான். ஆனால்
ஐ வந்தால் வாஸ் பண்ணணும், வி வந்தால் வேர் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. சிலர் சொல்லுவாங்க தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு இப்போ இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக வாஸுங்கிறது ஐங்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ் பீப்புளுக்கு, அதாவது நேட்டிவ் இங்கிலீஷ் பீப்புளுக்கு இது ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர்னு கூட தெரியாது. நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுங்க, ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர், ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னும் ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவ்வளோ ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்ககிட்டே போய் தன்மை முன்னிலை படற்கை, தன்மையில் வந்து ஒரு பலர் பாலை பற்றி சொல்லுங்கள், பலவின் பால் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் பற்றி கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் என்ன எனக்கு புரியலையே அப்படிம்பாங்க. ஏன்னா லாங்குவேஜஸ் பேசுகிறதுக்கு இலக்கண வல்லுநர்கள் வேணால் இதை வந்து ஃபஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சன் சொல்லி இது வகைப்படுத்தியிருப்பாங்களே தவிர ஒரு லாங்குவேஜை இலக்கணப்படுத்தும் போது. ஆனால் நம்ம லாங்குவேஜை தெளிவாக பேசணும், அதோட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து கிராமட்டிக்கலாக பேசணும், கிராமட்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் தேவைப்படும். அதே நேரத்தில் நம்ம வந்து ஸ்போக்கனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதைத்தான் நம்ம தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சன் அப்படிலாம் போட்டு குழப்பிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு வாஸ்னா இருக்கிறேன் அப்படிங்கிறோட மீனிங் அது ஐக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படி தான் வந்து ஒயிட் பீப்புளும் நினைப்பாங்க. அதே அந்த ஒயிட் பீப்புளெலாம் அது ஒயிட் பேசுகிற இங்கிலீஷ் பேசுகிற ஒயிட் பீப்புள். அதே நேரத்தில் ஒரு கிராமரை படிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு பர்சன், இது செகண்ட் பர்சன். ஆனால் நமக்கு அதை தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நமக்கு தேவை வாஸ் அப்படின்னா இறந்த அதாவது இருந்தேன் அப்படிங்கிறதுக்கானது. அது வந்து ஹீ சி இட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஐயுக்கும் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இதோட மீனிங் நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேக்கு வந்து வேர். இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டை நிலைப்படுத்திட்டோம், இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 4 ஆக்ஷனில் எது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா செயலை ஆக்டிவாக செய்யும். ஓகே. இதுக்கு வந்து டைம் கிடையாது. ஆனால் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு என்னது, ஐஎன்ஜி வெர்பு. இப்போ ஸ்டடியிங் அப்படிங்கிறதே நம்ம வச்சுப்போம். இதுக்கு வந்து டைம் வந்து கிடையாது, அதாவது டென்ஸ் கிடையாது, ஆக்ஷன் வந்து ஆக்டிவ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறந்த காலத்தில் சப்ஜெக்ட் ஒரு செயலில் இருந்துச்சு அப்படிங்கிற மீனிங் தான் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. சப்ஜெக்டை நம்ம வந்து நிலைப்படுத்திட்டோம். ஓகே. அந்த சென்டென்ஸில், அதாவது அந்த நம்ம பேசுகிற வாக்கியத்தில் சப்ஜெக்ட் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயலை செஞ்சிருச்சு. ஓகே. இது நம்ம வந்து இப்போ ஐ ஸ்டடி அப்படின்னு சொல்லணும், ஐ ஸ்டடிட் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் பர்சன்ட் டென்ஸில் சொல்லும்போது சப்ஜெக்ட் அந்த செயலில் இருக்கிற தன்மையை பற்றி பேசலை, ஜஸ்ட்டு சப்ஜெக்ட் அந்த செயலை செஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். அதே மாதிரி தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் அதை தான் சொல்கிறோம், சப்ஜெக்ட் அந்த செயலை செய்கிறது. ஏன்னா நிகழ்காலங்கிறனால செய்கிறது, இறந்த காலங்கிறனால செஞ்சிச்சு, செய்தது, அவ்வளோதான். இங்கே ஐ ஸ்டடிங்க நான் படித்தேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த செயலில் என்னை வந்து நான் இருக்க வைக்கலை, நிலைப்படுத்தணும்னா என்ன ஆகும்னா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் அந்த செயலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஓகே. இப்போ அந்த செயலில் இருக்கேங்கிற மாதிரி மாறிடும். ஸோ நமக்கு 4 அஸ்பெக்ட்ஸும் தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து ஒவ்வொரு இடமே வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்லாம் சொல்ல மாட்டோம். படிச்சுக்கிட்டு இருந்தியா, அதுக்கப்புறம் அப்பா அவன் வந்தான் அப்படின்னு கூட நம்ம பேசுவோம். ஆனால் ஜஸ்ட்டு நீ படிச்சிட்டியான்னு கேட்டால் நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த நேரங்களில் நம்ம வந்து ஜஸ்ட்டு சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணாவே போதும். நான் அந்த செயலை செஞ்சுட்டேன், நீ அந்த செயலை செய்கிறியா, நீ என்ன கிரிக்கெட் விளாட்றியான்னு கேட்டால் நான் விளாட்றேன், ஐ பிளே கிரிக்கெட், நான் விளையாடுறேன்னு தான் சொல்கிறேன். இப்போ நான் விளாண்டுட்டு இருக்கேன்லாம் சொல்லணுங்கிற அவசியம்லாம் அந்த இடத்துக்கு கிடையாது. அதனால அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணாவே போதும். அது சிம்பிள் பர்சன்ட்டாக இருக்கலாம், காலத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களோ. இறந்த காலத்தில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போனா சிம்பிள் பர்சன்ட்டு, அப்போ சிம்பிள் ஃபியூச்சர், அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொரு அஸ்பெக்டும் நமக்கு தேவைப்படும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தவங்க கேட்குற கேள்விக்கு நான் கிரிக்கெட் விளையாடிக்கொண்டிருக்கிறேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நீ கிரிக்கெட் விளையாடுறியாப்பான்னு கேட்டால் நான் கிரிக்கெட் விளையாடுறேன்னு தான் சொல்லுவோம், விளையாடிக்கொண்டு இருக்கிறேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே. அதே கிரவுண்டில் வந்து கேட்டாங்கன்னா ஆமாம் நான் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 4 அஸ்பெக்ட்ஸும் நமக்கு தேவைப்படுது. அது எந்தெந்த இடம் அப்படிங்கிறது வந்து வித்தியாசப்படும். ஓகே. இப்போ அதனால இது வந்து ஜஸ்ட்டு ஐ ஸ்டடிடுன்னு வந்து சிம்பிளாக சொல்லும்போது நான் அந்த செயலை செஞ்சேன் அப்படின்னு மட்டும்தான் இருக்குமே தவிர இப்போ நான் அந்த செயலில் இருக்கேன் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ நான் அந்த செயலில் இருந்தேன் அப்படிங்கிறத பற்றி நம்மளால் பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அதனால தான் அந்த
வாஸ் போட்டு அந்த செயலில் நிலைப்படுத்துகிறோம். நான் அந்த செயலில் தான் இருந்தேன். சப்ஜெக்டோட நிலையை சொல்கிறோம். சப்ஜெக்ட் எந்த நிலையில் இருக்குது? அந்த செயலில் இருக்குது. அப்போ அந்த செயலில் ஐ வாஸ், நான் இருந்தேன். என்ன இருந்தீங்க? ஐ வாஸ் ஸ்டடிங். ஐ வாஸ் ஸ்டடிங். நான் படித்து கொண்டிருந்தேன். எந்த நிலையில் இருந்தீங்கன்னா படித்து கொண்டிருந்தேன். அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அஸ்பெக்ட்ஸை பற்றி ஒரு டென்ஸோட அஸ்பெக்ட்ஸோட புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே, தெளிவான புரிதல் ஏற்பட்டுருச்சுனாவே, நம்ம மீதி இந்த பக்கம் இருக்கிற பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருக்கிற ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு டென்ஸ், அதாவது ஜென்ரலாக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோடனே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் படிக்கிறோம். அப்போ அந்த ஜென்ரலாக ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கும்போது மட்டும் சில விஷயங்கள் நிறையா நம்ம புதுசாக பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்ன, ஜஸ்ட்டு செயலை செய்கிறேன், செயலில் தான் இருக்கேன், செஞ்ச செயலை வச்சுருக்கேன், அப்போ இருந்து இந்த செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி முதல் முறையாக பார்க்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமாக தெரியும். ஓ, இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி அஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இங்கே ஜஸ்ட்டு டென்ஸை தான் நம்ம மாற்றுறோம். அப்படிங்கிறனால நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸாக நம்ம வந்து அவ்வளோ பெருசாக ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸாக படித்த மாதிரி ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. அதாவது கண்டினியூஸ்னால் என்ன, சப்ஜெக்ட் வந்து அந்த செயலில் நிலைப்படுத்தி அந்த செயலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். இங்கே டென்ஸ் மட்டும் மாற்றிக்கிறோம். இங்கே வந்து இறந்த காலத்தை பற்றி பேசுகிறோம். இறந்த காலத்தில் அந்த செயலில் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னு பேசுகிறோம். அப்போ நிகழ்காலத்தில் பேசுகிறோம். அப்போ எதிர்காலத்தில் பேச போகிறோம். அவ்வளோதான். ஒரே ஒரு தடவை நீங்கள் அஸ்பெக்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மற்ற ரெண்டையும் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஐ வாஸ் ஸ்டடியிங், வி வேர் பிளேயிங், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோம். ஓகே, யூ வேர் சிங்கிங், நீங்கள் பாடிக்கொண்டிருந்தீர்கள். ஹீ வாஸ் ரைட்டிங், அவன் எழுதி கொண்டிருந்தான். அந்த செயலில் இருக்கான். ஓகே, அந்த செயலில் பர்டிகுலராக அந்த செயலில் இருக்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். அவன் ஜஸ்ட்டு செஞ்சான்னு சொல்லலை, அந்த செயலில் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நான் வந்து அவன் ரூமுக்கு போகும்போது அவன் படித்து கொண்டிருந்தான், அந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல. அப்போ அந்த செயலில் தான் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். அதனால நம்ம அந்த மாதிரி அவன் அந்த செயலில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான், அந்த செயலில் தான் எக்ஸாக்டாக இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த டென்சஸ் வந்து தேவைப்படும். சி வாஸ் டான்சிங், அவள் ஆடிக்கொண்டிருந்தாள். இட் வாஸ் பார்க்கிங், அது குறைத்து கொண்டிருந்தது. தேவர் ஈட்டிங், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து இது ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, நான் இருந்தேன், அவர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, ஈட்டிங், சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அவ்வளோதான். என்ன அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டான்ஸிங்கில் வந்து என்ன டான்ஸிங்னு சொல்ல முடியாது, ஏதாவது என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்களா அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஹீ வாஸ் ரைட்டிங்னா என்ன எழுதலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக வந்து நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியும். பாஸ்ட் கண்டினியூஸோட கான்செப்ட் நமக்கு தெரியும். அதாவது கண்டினியூஸோட கான்செப்ட் நமக்கு தெளிவாக தெரியும். செயலில் சப்ஜெக்டை நிலைப்படுத்துறது. அதனால நம்ம ஈஸியாக இந்த எடுத்துகிட்டு வந்து நம்ம நிலைப்படுத்திட்டோம். நம்ம இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணணும். இது வரைக்கும் சொன்னோம் அப்படின்னா இது வந்து சிம்பிள் பாஸ்ட், அதாவது நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே நம்ம ஒரு செயலையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, செயலில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து கண்டினியூஸ். ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒரு செயலில் இருக்குன்னு சொல்லும்போது அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் அதில் தான் இருக்குது அப்படின்னா அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த செயல் வந்து முன்னேறிட்டு இருக்கு, அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் வந்து ஜஸ்ட்டு வந்து செஞ்சேன்னு சொல்லலை. ஜஸ்ட்டு நான் இங்கே வந்து தே ஏட், அவர்கள் சாப்பிட்டார்கள் சொல்லலாம். தேவர் ஈட்டிங், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சொல்லும்போது அந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் இன்னும் ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்போ அந்த செயல் வந்து முன்னேறிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் சாப்பிட்டார்கள்னு சொல்லும்போது அங்கே அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கிறத பற்றி நம்ம பேசலை, ஜஸ்ட்டு செயலை செஞ்சாங்கன்னு மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் இங்கே அந்த செயலை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது.
இப்போ இது வந்து ஏன் சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஜஸ்ட் இருந்தேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஓகே, இதில் நம்ம வந்து இதையே ஒரு இருந்தேன் அப்படிங்கிறதே நம்ம வந்து கண்டினியூஸாக உருவாக்க முடியும். இப்போ இந்த இதெல்லாம் நான் வந்து அழிச்சிட்றேன். அவர்கள், நான் வந்து இருந்தேன், ஐ வாஸ். எப்படி இருந்தீங்க? இருந்தீங்கிறதுக்கே இருந்தேன்னு போட முடியும். ஐ வாஸ் பீயிங் சீரியஸ், இப்படி நம்ம போட முடியும். ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலாக கரெக்ட். ஆனால் நம்ம யாருமே இப்படி ஒரு செயலை செய்யறதில்ல. அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு ஐ வாஸ் சீரியஸ், நான் ரொம்ப சீரியஸாக இருந்தேன், நான் சீரியஸாக இருந்தேன் தான் பேசுகிறோம். ஆனால் ஐ வாஸ் பீயிங் சீரியஸ்ன்னு சொல்லும்போது, பீயிங்னா என்ன அர்த்தம்? அதாவது செயல் வந்து அந்த இதில் ஆக்டிவாக இருக்குது, அந்த செயலில் தான் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தமாயிடும். அப்போ நம்ம எல்லா வேலையும் விட்டுவிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அர்த்தமாயிடும். அதனால யாருமே அப்படி வந்து எல்லா வேலையும் விட்டுவிட்டு சீரியஸாக இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி யாரும் பேசுறதில்ல. நான் சீரியஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நான் வந்து கவலையாக இருந்தேன், ஐ வாஸ் ஒரீடு, நான் வந்து கவலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம். அப்போ கவலையாக இருந்தேன், நான் கவலையாக இருக்கேன், நம்ம வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கலாம், சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் எல்லா வேலையும் விட்டுவிட்டு கவலையாக இருக்கிறேங்கிற வேலையை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ வேணா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ வாஸ் பீயிங் ஒரீட் அப்படின்னு சொல்லி நம்ம போட முடியும். எல்லா வேலையும் விட்டுவிட்டு எந்த வேலையும் நம்ம செய்யாமல் உட்காந்து இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அந்த செயலை நான் கவலைப்படுற செயலில் தான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ வேணா இப்படி நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ ஐ வாஸ் பீயிங் சீரியஸ், நான் வந்து சீரியஸாக இருக்கிற செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அர்த்தமாயிடும். ஓகே, ஆனால் அது யாரும் அப்படிலாம் வந்து ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் பண்ணுறதில்ல. அதனால ஐ வாஸ் சீரியஸ், ஐ வாஸ் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தேட், அதை பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்புறம் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை இன்னொரு விதத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது பாஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல தெளிவான புரிதல் இருக்கணும். இப்போ ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு டென்ஸை மட்டும்தானே மாற்றுறோம், ஜஸ்ட்டு வந்து ஒரு வெர்பை மட்டும் மாற்றுறோம், அப்போ அது பாஸ்ட்டாக மாறிடுச்சு. ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் நமக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். ஏன் 2 விதமான டென்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு கார், வேகமான கார் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்பீடி கார் வாஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸ்பீடி கார் வாஸ் கம்மிங் அண்ட் த ரோடில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. வித்தவுட் நோட்டீசிங் த கார், a boy was crossing the road. Unfortunately, the car hit the boy. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து கார் வந்து கொண்டிருந்தது, அதை கவனிக்காமல் அந்த பையன் வந்து அந்த காரை கவனிக்காமல் அந்த பையன் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த கார் கடைசியில் அந்த பையனை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஏன் இதுவே இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால் இப்போ அந்த பையனை காப்பாற்றக்கூட முடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு கார் வந்துக்கிட்டு இருக்குது, ஸ்பீடாக ஒரு கார், அதை நோட்டீஸ் பண்ணாமல் பையன் வந்து போய்கிட்டு இருக்கான், கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம கத்தி கூட அவனை காப்பாற்றுறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே இந்த வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஏன்னா அது வந்து செயல் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த செயலில் இறந்த காலத்தில் போய் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு கூட முயற்சி பண்ண முடியும். நிகழ்காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே அந்த செயல் முடிஞ்சு போன செயலை நம்ம போய் ஏதாவது செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஓகே, இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, நம்ம இறந்து முடிஞ்ச செயலில் எதுவுமே செய்ய முடியாது. அங்கே நடந்த விஷயத்தை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும்.
அதே நேரத்தில் நம்ம வந்து நிறந்த காலத்தில் வந்து நம்ம நடக்காத விஷயத்த கூட பொய்யா சொல்ல முடியும். நம்ம பொய் பேசும்போது அப்படி சொல்ல முடியும். ஆனால் அப்போ கூட நம்ம வந்து அப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். அது பொய் தான். ஆனால் அப்போ கூட அப்படி நடந்துச்சுன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர மற்றபடி அதில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. ஓகே. ஸோ அதே நேரத்தில் அந்த பையன் வந்து கவனிச்சிருந்துருக்கலாம். கவனிச்சிருந்தா இந்த காரர் வந்து சும்மா அப்படின்னு வண்டி ஒரு வேளை வந்து ஒரு ரைட் திருப்பி இருந்திருக்கலாம், லெஃப்ட் திருப்பி இருந்தால் நம்ம அவரை அந்த பையனை அடிக்காமல் போயிருந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம பேச முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனை. அது ஃபேக்ட் கிடையாது. அங்கே நடந்த உண்மை கிடையாது. அதெல்லாம் நம்ம கற்பனை. அதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா மாடல் வெர்ப்ஸில் வரும். நம்ம விருப்பத்தை சொல்கிறோம், இல்லை நம்ம எண்ணத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா அங்கே நடந்தது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், வேறு ஒன்றும் மாற்ற முடியாது. ஓகே. ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா, நான் நாளைக்கு உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நாளை நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் சொல்லிவிட்டு நம்ம போகாமல் கூட இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி, நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் போகாமல் கூட இருக்கலாம் நாளைக்கு. அந்த வாய்ப்பு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஆனால் நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த செயல் முடிஞ்சு போச்சு. அதில் போகாமல் இருக்க மறுபடியும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுதான் பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நடந்து முடிஞ்ச செயலை பற்றி தான் பேசுகிறோம். ஓகே. ஸோ நமக்கு பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் உள்ள அந்த வித்தியாசம், அந்த தன்மை என்ன வித்தியாசம் இது ரெண்டு செயலுக்கும்? இங்கே எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நம்ம நடந்த ஃபேக்டை சொல்லலாம். நான் படித்தேன்னு சொல்லலாம், படித்து கொண்டிருந்தேன்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட் அதில் தான் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், நான் அடுத்த செகண்டே மூடி வச்சிடலாம். அந்த வாய்ப்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓகே. இதுதான் பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் நிலைப்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எந்த செயலை செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த டென்ஸு காட்டாத அதே நேரத்தில் ஆக்டிவாக இருக்கிற அந்த வெர்பை நம்ம போடுறோம், அதாவது ஐஎன்ஜி வெர்பு. ஓகே. அவ்வளோதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் டென்ஸ் மட்டும் கொஞ்சம் புரிதல் ஏற்படுறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா மீதி வந்து அஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.